இனிய நண்பர்களே, வணக்கம். இன்று ஓர் ஆங்கில கவிதை படிப்போம். That it will never come again. எமிலி டிக்கின்சனுடைய கவிதை. That it will never come again is what makes life so sweet. Believing what we don't believe does not exhilarate. That if it be at best an ablasive state. This instigates an appetite precisely opposite. என்ன சொல்கிறார் இவர்? மீள அது வாராது என்பதே வாழ்வை இனிமையாக்குகிறது. நம்பாத ஒன்றை நம்புவது நமக்கு உத்வேகம் தராது. அது மீண்டும் வரக்கூடுமெனில் அது ஓர் தேய்ந்து போகும் நிலையே. இதுவே நேர் எதிரானதொரு தீராத தாகத்தை தூண்டுகிறது. அதாவது நிலையற்றதுதான் வாழ்க்கையை இனிமையாக்குகிறது என்கிறார். மீண்டும் வராது என்பதே வாழ்க்கையை இனிமையாக்குகிறது என்று சொல்லும் எமிலி டிக்கின்சன் மரணம் மற்றும் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை அழகியலுடன் பாடிய உலக புகழ்பெற்ற அமெரிக்க கவிஞர். இதைத்தான் பாரதி கூட அன்றே சொன்னார், சென்றதினி மீளாது மூடரே என்று கடுமையாக சாடினார். அதனால் தான் இன்று புதிதாய் இறந்தோம் என்ற எண்ணம் அதை கொள்கை என்கிறார். எமிலி இந்த கவிதையில் ஒரு ஆழமான கருத்தை சொல்கிறார். அதாவது ஒரு விஷயம் மீண்டும் கிடைக்காது என்று தெரியும் போதுதான் அதன் அருமை மதிப்பு கூடுகிறது என்கிறார். அதாவது ஒரு பொருள் மீண்டும் மீண்டும் கிடைத்துக் கொண்டே இருந்தால் அதன் மதிப்பு தேய்ந்து விடும். ஆனால் இனி அது மீண்டும் வராது என்ற நிலையற்ற தன்மைதான் அதன் மீது நமக்கு தீராத வேட்கையை அப்படைட் உண்டாக்குகிறது என்கிறார். இது பொருள், உறவு, வாழ்க்கை, அனுபவம் என அனைத்துக்குமே பொருந்தும். எனவே இன்றைய பொழுதை, அதாவது இந்த கணத்தை, இந்த நொடியை உணர்வோம், வாழ்வோம், கொண்டாடுவோம். இதை வீணே கசப்பான எண்ணம் சிந்தனையில் கழித்திட வேண்டாம் நண்பர்களே. ஏனென்றால் இது மீண்டும் வராது. நண்பர்களே, இந்த பகுதியை உங்களுக்கு பிடித்து போயிருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்த பகுதியில் மீண்டும் இதே போன்ற ஒரு சுவையான கவிதையை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடைபெறுவது நாகராஜன். வணக்கம்.